ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம கொரியன் கார்லிக் க்ரீம் சீஸ் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வார்ம் மில்க்கு, சுகரு, ஈஸ்ட்டு மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துடணும். ஹோல் எக்கையும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மைதா, சுகரு, ஃப்ரெஷ் க்ரீம் அந்த நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த ஹோல் எக்கையும் நல்லா போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கையில் கூட செய்யணுன்னா செய்யலாம். எதில் வேணாலும் செஞ்சாலும் நல்லா சாஃப்டாக தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்ய செய்ய டோ ரெடி ஆகிற ஸ்டேஜில் நமக்கு பட்டர் 3 டீஸ்பூன் 1 பை 1 ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிடணும். ஸ்க்ரீன் பின் டெஸ்ட் வந்துருச்சுன்னு இந்த டோ ரெடின்னு சொல்லி 1.5 hour to 2 hours நான் ப்ரூஃபிங் கொடுத்து எடுத்து வச்சுருந்தேன். டோ ரெஸ்ட்டு கொடுத்து சூப்பராக வந்திருந்தது. நல்லா டிஷ்ஷும் கொடுத்து ஓப்பன் பண்ணி நான் ஒவ்வொன்றையும் 90 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். 90 கிராம்ஸ் எடுத்து 6 பன் எனக்கு வந்துச்சு கரெக்டாக. அது 30 மினிட்ஸ் நான் ப்ரூஃபிங் கொடுத்து எக் வாஷ் பண்ணி ஓடிஜியில் 10 to 12 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே நான் பட்டரை அப்ளை பண்ணி பண்ணை ரெஸ்ட்டு கொடுத்துட்டேன். செம்ம சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். க்ரீம் சீஸ் 3/4 கப்பு, ஃப்ரெஷ் க்ரீமு, பட்ரு, பவுட்ரு சுகர், பிஞ்ச் சால்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துகிட்டு வெனிலா எசன்ஸு டேஸ்ட்டுக்காக கொடுத்து ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறதுக்கு 15 மினிட்ஸ் முன்னாடி எடுத்து வச்சோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. கொரியன் கார்லிக் பட்டர் எப்படி பண்ணுறதுன்னா, பட்டர், ஃப்ரெஷ் க்ரீமு, கார்லிக்கு, பவுட்ரு சுகரு இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு எக்கு நம்ம ஆஃப் எக்கு தான் போட போகிறோம். போட்டுட்டு கொரியண்டர் லீஃப் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா கொரியன் சீஸ் பன்னு. இதுக்கப்புறம் என்ன, நம்ம அரேஞ்ச் பண்ணுற வேலை மட்டும்தான். ரொம்ப சிம்பிளாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பன்னில் நான் 8 பீஸ்க்கு கோடு போட்டுட்டேன். 3/4 சைஸுக்கு தான் போடணும். ஃபுல்லாக போட்டோம்னா பிரிஞ்சிடும். அதனால் நம்ம 3/4 சைஸுக்கு போட்டு கரெக்டாக அந்த செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது கூட நாக்கில் எச்சி விட்ற அளவுக்கு இருக்குது பார்த்துக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொரியன் பன் க்ரீம் சீஸையும் கார்லிக் பட்டரையும் அப்ளை பண்ணிவிட்டு ஓடிஜியில் மறுபடியும் 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். செம்ம சாஃப்டாக சூப்பராக இருந்தது. இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்திருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபியும் நான் கமெண்டில் பின் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கமெண்டில் நீங்கள் பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.